எனக்கு தெரிஞ்சு செல்சி இல்லாம வேற யாராவது ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்தாலுமே, ஐ திங்க் தே வுட் ஹவ் கிவன் அ டஃப் ஃபைட்ன்றது என்னுடைய கண்டிப்பா. ஹானஸ்டான ஒப்பீனியன். கேரிக் வந்து ஒரு இன்டரிம் மேனேஜரா வந்து ஓகே நல்லா பண்றாரு. பட் ஃபுல் டைமர் வந்து எப்படி இருக்குன்னு. பட் பெரஸ் தாத்தாவார வந்துட்டு புயலுடன் மோது என்னுடன் மோதாதே இவ்வளோ டிராஃபி வாங்கி கொடுத்துருக்கேன்டான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ளாரன்டினோ பெரஸ் மட்டும் ஜோசே மரினியோவ பேக் பண்ணல அப்படின்னா, அகைன் திஸ் ப்ராப்ளம் வில் ஸ்டார்ட். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவோட வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் 2 பேரு தலைமறைவாயிட்டாங்க. அவங்கள காது புடிச்சு இழுத்து திருப்பி கூட்டு வந்திருக்கான்ல ஒருத்தன. ஸோ நெறைய தாட்ஸ், நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம் உங்களோட லாஸ்ட் வீடியோல. அத பத்தி நாங்க ஆர்சனல் லீக் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவோம். பட் இந்த வீடியோ அத பத்தி இல்ல. நேத்து வந்துட்டு பெப் கார்டியோலா இருப்பாரா, கிளம்புவாரான்ற பட்சத்துல ஒரு டொமஸ்டிக் டபுள் பண்ணிட்டு கிளம்புவாரா, இருக்காரான்னு தெரியல. ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் நேத்து செல்சி. நான் உண்மையா சொல்றேன்ப்பா. நேத்து நீங்க 3-0, 4-0 வாங்குவீங்கன்னு நான் ஆக்சுவலா எதிர்பார்த்தேன். பட் கோட் செத் மார்க்லேன் வந்துட்டு அகைன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்ப்ளே வந்து நேத்து குடுத்தீங்க. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் மேட்ச்? அண்ட் முக்கியமா அந்த பெனால்டி அது ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்சியா பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் வந்து கங்ராச்சுலேஷன்ஸ் டியூ டு மான்செஸ்டர் சிட்டி. ஐ திங்க் 19த் டைட்டில்னு நினைக்கிறேன் பெப் கார்டியோலாக்கு இது மான்செஸ்டர் சிட்டில. அண்ட் இட் வாஸ் அ ஃபேர் வின். என்னை பொறுத்தவரையும் ஐ வாஸ் நாட் என்னன்னு இல்லை மோஸ்ட் இந்த செல்சி ஃபோரம்லேயே நிறைய பேர் வந்து இட் இஸ் 99% ஹோப் 1% தான் வின் அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேட்சிங்காகவே கூட நேற்று த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் டிஃபென்சிவா ரொம்ப சாலிடா இருந்தாங்க செல்சி. பட் அட்டாக்ல தே ஆஃபர்ட் நத்திங். அது ஒரு இட் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் எவ்ரி திங். ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஷனாக தான் இந்த மேட்ச் இருந்தது. பட் மான்செஸ்டர் சிட்டி பிளேட் வெல். தே டிட் நாட் பிளே எக்ஸ்ட்ராடினரி. தே பிளேட் குட். அண்ட் ஒரு ஃபைனல்ஸாவுமே சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு போரிங்காக தான் இருந்தது. ஒரு மாதிரி ஒரு செல்சி ரொம்ப டிஃபென்சிவா இருந்தாங்க. மான்செஸ்டர் சிட்டி தே சார்ஜ் வெல். பட் சான்செஸ் ரொம்ப டெஸ்ட் பண்ண மாதிரிலாம் பெருசா தெரியல. செகண்ட் ஹாஃப்ல வந்து பெப் இந்த பக்கம் டே இது தாண்டா எனக்கு ஒரு கடைசி சீசன் சொன்னானா என்னன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல அவங்களும் முடிச்சுக்கிட்டாங்க. செத் மெக்ஃபார்லன் என்ன சொன்னான்னு தெரியல. செல்சி ஆல்சோ பிளேட். எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த பேக் த்ரீ ஃபார்மேஷன் தான். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஐ எம் அகேன்ஸ்ட் த பேக் த்ரீ அன்லெஸ் உனக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு கோச் ஹூ நோஸ் வாட் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் த பேக் த்ரீ அப்படின்னு தெரியாம இந்த சும்மா டிஃபென்சிவ் ஷேப்புக்கு வந்து பேக் த்ரீ செட்டப் பண்றது என்னை பொறுத்தவரையும் இட்ஸ் நாட் ஃபைனல்ஸ். ஒரு ஃபைனல் கேமுக்கு அது பண்ணது என்னை பொறுத்தவரை இஸ் பிளண்டர். ஏன்னா பேக் ஃபோர் ஆனதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் த கேம் வாஸ் ஓப்பன். பட் ஸ்டில் செல்சி கிட்ட இருந்து ஒரு கொஞ்சம் கிரெடிபிளான ஒரு அட்டாக்கிங் இம்பார்ட்டன்ட் அட்டாக்கிங் த்ரெட் இருந்தது. அதுவும் அவங்க வந்து they wasted up until the 80th minute. It should have been made before that. Overall, it's City. It's a very well deserving game, and Chelsea கிட்ட இருந்து nothing to expect from Chelsea மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு ஒரு நியூட்ரலா பார்க்கும்போது ஐ ஐ தாட் செல்சி ரியலி பிளேட் வெல். ஓகேவா? ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஐ திங்க் டோக்கு வந்து நெறைய கட் த்ரூ பண்ணுவான்னு நெனச்சேன். ஒரு ஐ திங்க் 45 மினிட்ஸ் முடியும்போது அட்டாக்கிங் சேனல்ஸோட மேப் காமிச்சாங்க. ரைட் சைடு மட்டுமே 46% கிட்ட இருந்துச்சு. 47. 47% கிட்ட இருந்துச்சு. நான் ஓகே டோக்கு நெறைய பீட் பண்ணுவான்னு நெனச்சேன். பட் அங்க அந்த சைடு ஹாத்தோ தானே இருந்தான் ஆக்சுவலி. குஸ்டோ அண்ட் பாமர். குஸ்டோ பாமர் இவன் ஆக்சுவலி நிறைய பேர் நல்லா பாமர் வந்து அப்ரிஷியேட் ஆட பண்ணிருக்காங்க. பேட் கேம்னாங்க. பட் டிஃபென்சிவா ஹி டிட் ரியலி குட். அட்டாக்கா ஒண்ணுமே பண்ணல. ப்ராபபிலி தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அவனை ரொம்ப டீப்ல இருந்து ஆட வச்சது வந்து இட்ஸ் என்ன பொறுத்தவரை இட்ஸ் மிஸ்டேக். அண்ட் ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல ஒரு நியூட்ரல் ஃபேனா நீ வந்து செல்சி நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்ற. பட் ஒரு ஒரு செல்சி ஃபேனா நோ மேட்டர் ஹவு பேட் த சீசன் இஸ், ஒரு ஃபைனல்ஸ்ன்னு வந்துட்டா உனக்கு அங்க இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களோட கேலிபருக்கு தே ஷுட் ஷோ அப்ன்றது தான் ஒரு அண்டர்லைங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தட் டிட் நாட் ஹேப்பன். தேவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 40 மினிட்ஸ் தேவர் ஃபம்பிளிங் தி பால். மிட்ஃபீல்ட்ல பால் ஹோல்டே பண்ணல. வந்த பாஸ் எல்லாம் யாரும் ரிஸ்க் எடுக்கல. கவுண்டர் அட்டாக்ஸ் வந்து அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் கேம் இருந்தது. தட் வாஸ் நாட் த ரைட் அப்ரோச் ஆஸ் பர் மீ. ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். இல்ல இல்லடா, நீ வந்து ஒரு செல்சி ஃபேனா நீ வந்து பேசுற லைக் யூ வாண்ட் யுவர் கிளப் டு பெர்ஃபார்ம் சொல்லிட்டு. பட் நியூட்ரலா நீ பார்த்தன்னு வச்சுக்கோயேன். ஆ இப்போ இதே சிட்டி அண்ட் லிவர்பூல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். லிவர்பூலோட பிளேட் ரியலி பேட்லி. நான் கேரண்டியா சொல்றேன். லிவர்பூல் அங்க இருந்தது என்ன எப்படி விளையாடிருப்பாங்களோ அதை விட வந்து செல்சி பிளேட் வெல்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. தே கேம் வித் பிளான். அதை ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நீ கவுண்டர்ஸ்ல நிறைய ஹிட் பண்ண நினைச்சீங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா கவுண்டர்ஸ்ல வந்து ஜாவ் பெட்ரோ ஒரு 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 சான்ஸ்ல ஸ்லிப் பண்ணிடுவான். ஐ திங்க் யாரோ என்சோட ஹெட்டரோ யாரோ ஒன்னு கரெக்டா பார் மேல போயிடும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன யூ கேம் வித் பிளான் அந்த கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்க. அண்ட்
இந்த சீசன்ல உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டமா நல்ல ஒரு கேம்ஸ் ஜெயிச்சுட்டே வந்திருந்தீங்கன்னா, நேத்து கேம் வந்து நிஜமா இட் வுட் ஆ. ஹேவ் பீன் 3 டிஃபரண்ட் ஆக்சுவலா. நம்ப நேத்து அவங்க பார்த்த டிஸ்ப்ளேல. எனக்கு நேத்து பார்க்கும்போது ஒண்ணு தான்டா தோணுச்சு. பால்மர தூக்கி நீ வந்து ஒரு செட்டான டீம்ல போட்டேன்னு வச்சுக்கோயேன், ஹி வில் பெர்ஃபார்ம் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்றா. எனக்கு வந்து நேத்து ம். பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா, ஒரு இதுல வந்துட்டு ஒரு 2, 3 சிட்டி பிளேயர்ஸ மடிச்சு தள்ளிட்டு போயிடுவான்டா. போய் பார்த்தேன்னா, அவனுக்கு பாஸ் பண்ண ஆளுங்களே இருக்க மாட்டானுங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. டிஃபெண்டர்ஸ் இவன ரவுண்ட் அப் பண்ருவானுங்க. இவன் ஆல்மோஸ்ட் இவன் சோக் ஆயிடுவான். ஹில் டூ அ 180 பண்ணிட்டு பின்னாடி யாருக்கோ திருப்பி பாஸ் போட்டுருவான். சோ அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஓகே இவனுக்கு முன்னாடி ஒரு 2, 3 குவாலிட்டி விங்கர்ஸ் குடுத்தீங்கன்னா, பால்மர் வில் பாப் ம். கேன் குக் அகைன் அப்படின்ற மாரி தான் வந்து அ எனக்கு தோணுச்சு. சிட்டி சைடு வந்து நம்ம சொல்லியே ஆகணும்டா. ஆக்சுவலி ஓகே கொஞ்சம் வல்னரபிளா தெரிஞ்சானுங்க அவனுங்க. அட் அக்கேஷன்ஸ் கொஞ்சம் இல்ல நல்லாவே வல்னரபிளா தெரிஞ்சானுங்க அங்கங்க. பட் அந்த பெப்போட ஒரு பிலாசபி இருக்குல்ல. என்கிட்ட இருக்க 11 பேருமே பால் பிளேயிங் பிளேயர்ஸா இருக்கணும்ன்றது. அது லைக் எந்த அளவுக்கு ம். ஹெல்ப் பண்ணுதுன்னு நேத்து தான் தெரிஞ்சது. ஏன்னா, சின்ன சின்ன டைட் ட்ரையாங்கிள்ஸ்ல பெர்னார்டோ சில்வா வந்துடுறான். அவன் லைக் அவன் ஆல்மோஸ்ட் லீக் விட்டு போறான். இன்னும் கூட அவன்கிட்ட அந்த பால டிஸ்போசஸ் பண்ண லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. 2, 3 இடத்துல லாஸ் பண்ணான். பட் ஸ்டில் இந்த ஏஜ்ல ஹி ஹேஸ் த குவாலிட்டி. குயி நல்லா பாஸ் பண்றான். குஷனாவ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா. நிக்கோ ஒரேலி நல்லா ம். ஆடுறான். மத்தேஸ் நூனஸ் வந்துட்டு ஒரு மிட்ஃபீல்டர் ரைட் பேக்கா மாறுனான்னு நம்மளால நம்பவே முடியல. ஏன்னா நல்லா செட்டில் ஆயிட்டான். ரைட் ஆமா. பேக்காகவே மாறிட்டான் அவன் ஆக்சுவலா. சோ அந்த பெப்போட அந்த பிலாசபி இருக்க அந்த டீம் வந்துட்டு லைக் சூப்பரா செட் ஆகுதுன்ற மாரி தோணுச்சு. ஒன்லி ஒன் ஆடா யார் தெரிஞ்சாங்கன்னா, மார்மூஷ் மட்டும் தான். மார்மூஷ் ம். வந்து இன்னும் சிட்டில என்ன ரோல் அப்டின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணுதுன்னா, மார்மூஷ் வில் ஃபிட் பெட்டர் இன் ஆர்சனல் தோணுது. எனக்கு நெனச்சு பாரேன். காய் ஹேவர்ட்ஸ் இருக்கான். பட் மார்மூஷ் வில் பி அப்கிரேட் ஆன் காய் ஹேவர்ட்ஸ் இன் ஆல் தி அஸ்பெக்ட்ஸ் நீ எடுத்தன்னா. ம். சோ மார்மூஷ் எப்படி அவங்க ஃபிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் ரயான் ஷெர்கிய அவன் ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்றது எனக்கு இப்ப கூட ஆக்சுவலா புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 45 வெட்னஸ்டே மினிட்ஸ் வெட்னஸ்டே போர்ன்மவுத்தோட மேட்ச் இருக்கு. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ன்றதுனால உட்கார வச்சானான்னு எனக்கு தெரியல. பட் இது சி டெக்னிக்கலி செல்சி பேக் 3 விளையாட போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தே நீட் ரன்னர்ஸ் அப்படின்றது தான் எனக்கு தட்ஸ் வாட் ஐ தாட் வென் ஐ டென்ட் சி. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஹாப்பி சர்க்கி வந்து ஸ்டார்டிங் லைன்ல நான் பார்க்காத போது ஐ வாஸ் ஹாப்பி. பட் ப்ராபப்ளி தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஏன்னா பேக் 3 சாலிடா இருக்கும் டிஃபென்ஸ். உன்னால ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உன்னால ரொம்ப கிரியேட்டிவா கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அடிச்ச கோலுமே அதே மாரி தான். அத பார்த்த அப்படின்னா வந்து ஒரு சைட்ல இருந்து ஹாலண்டுக்கு பால் வந்து அவன் செமெனியோ வந்து இட்ஸ் அ கிரேசி ஃபிளிக். ஐ வுட் நாட் சே இட்ஸ் நோ பாயிண்ட் இன் பிளேமிங் த டிஃபென்ஸ் ஃபார் இட். ஏன்னா யாராலயுமே அந்த கோல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு கோல் தான் நடந்தது. ஸோ ப்ராபப்லி தே வர் ரிலையிங் ஆன் ஸ்பீட் அண்ட் த்ரூ பால்ஸ் விச் சிட்டி வர் பிளேயிங் அ லாட். குஷ்னா வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் குஷ்னோ என்னன்னா, ஹி கேன் பிளே அமேசிங் லாங் பால்ஸ். இந்த சீசன் வந்து ஒன் திங் இஸ் ரியலி குட் அட் அப்படின்னா அது. பட் ப்ராபப்லி தட்ஸ் தி ரீசன் Cherki didn't start. And also midweek Bournemouth அது பயங்கரமான மேட்சா முக்கியமான இருக்கும். மேட்ச். அண்ட் ஆல்சோ நீ பாரேன், நீ சொன்னது கரெக்ட்டா தான். செல்சி டிஃபென்ஸ் வந்து செமினியாவ வச்சு லைக் ஒண்ணுமே அவங்களால இது பண்ண முடியாது. ஏன்னா, ஹாலண்ட் வந்து டிராக் பண்ணிட்டான். 2, 3 பிளேயர்ஸ ஆமா. கூட எடுத்துட்டு போயிட்டான். செமினியா இருக்கா. செமினியாவோட அவனோட ஸ்ட்ராங் ஃபுட்ல டிஃபெண்டர் கவர் பண்ணிட்டான். அவன் ம். திரும்பி ஒரு 180 போட்டு திரும்பி பால ஃபிளிக் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து சேவபிள் ஷாட் தான். ஆனா சாnchez ஆமா. வந்து அவன் இந்த மாரி அடிப்பான்றத ஆன்டிசிபேட் பண்ணலன்றது ஆன்டிசிபேட். புரியுது. சோ அவன் லைக் நியர் போஸ்ட்ட கவர் பண்ண தான் அவன் ரெடியா இருந்தான். ம். என்ன என்ன விவகாரம் திடீர்னு சாnchez நேத்து பெட்டர் செக்காக மாறியுள்ள சாnchez மாரி தலையிலலாம் போட்டு வந்துட்டு இருந்தான். பெட்ரு பீ பீட்டர் செக்கா மாறி மாறி உண்மையாவே அவன் பயங்கரமான சேவ்ஸ் நேத்து மட்லனா அவன் ஸ்கோர் லைன் வந்து ஒரு 3-0 அந்த மாரி ஆயிருக்கும். அவனுக்கு அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோடயே அவனும் அந்த ஆ மார்கன் வைட் கிப்ஸும் தே வில் ஹேவ் அ ஆ, கிளாஷ். ஆ. அதனால இங்க யாஹ்! ஸ்டிச்சஸ். ஏய் ஸோ அவன் கிப்ஸ் ஒயிட்டோட மூஞ்சி செதஞ்சு போயிருச்சுடா. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஸ்க்ரீன் இங்க பார்க்கும்போது. அந்த ம். கன்கஷன் புரோட்டோகால்னால ஓகே, ஒரு ஓகே, ஓகே. செக்கோடைய ஆவியே வந்து மனசுக்குள்ள அவருடைய உள்ள போன மாரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல 2, 3 குட் சேவ்ஸ் எஸ்பெஷலி அந்த ம் அ அவன் ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்து ஒரு சேவ் எடுப்பான். ஹாலண்ட்ல ஒரு சேவ் லாரன்ஸ் எடுப்பான். ஃபெட்டர் அ ஒண்ணு பண்ணுவான்னு ஆமா. நெனைக்கிறேன். ஸோ இட் வாஸ் குட். சிட்டி எனக்கு வந்து சிட்டி கிட்ட வந்து ஐ தாட் தே வில் டாமினேட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அடிச்சு நாசம் பண்ண போறாங்கன்னு நெனச்சேன். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா தேர் வேர் நோ நீட் ஃபார் சிட்டி டு கோ டு த நெக்ஸ்ட் கியர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா செல்சி கிட்ட இருந்து உனக்கு அட்டாக்க ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. டிஃபென்சிவா சாலிடா இருந்தாங்க. பட் அவங்க வந்து தேர் வேர் நோ கவுண்டர் த்ரெட் ஃபார் சிட்டி. அவங்க ரொம்ப நார்மலா கேஷுவலா தான் இருந்தாங்க. இதுல என்ன கூத்துனா செமெனியோ அந்த கோல் மட்டும் நீ தூக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். செமெனியோ ஹேட் அ வெரி பேட் கேம்.
செமென்யோ வந்து நெறைய ட்ரிபிள்ஸ் குக்குரெல்லா கிட்ட இருந்து மிஸ் பண்ணதா இருக்கட்டும் சரி, அந்த ஒரு ஹெட்டர் சான்ஸ் வந்து மிஸ் பண்ணதா இருக்கட்டும், நெறைய மிஸ் பாஸ் அந்த ஷாட் வந்து அடிச்சு அவே லைனுக்கு போறதா இருக்கட்டும் சரி. இன்ஃபாக்ட் 2 விங்கர்ஸுமே வந்து செல்சி வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல்ட் அண்ட் கன்டெய்ன்டா தான் வச்சிருந்தாங்க. பட் அத தாண்டி இதுதான் இந்த வருஷம் சிட்டி கிட்ட எனக்கு ரொம்ப புடிச்சது என்ன அப்டின்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பெப்புக்கு ஒரு ஸ்கீம் இருக்கும். நான் இப்படிதான் கோல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, ஒரு இந்த இடத்துல இவன் இருக்கணும். இவன் தான் இந்த பாஸ் பண்ணணும். இந்த மாரி தான் கோல் போணும். அது எல்லாத்தையும் பெப் வந்து கழட்டிட்டு, தூக்கி போட்டுட்டு, இப்போதைக்கு எனக்கு கோல் அடிச்சா போதும்டா அப்படின்ற மாரி ரொம்ப ஒரு தே ஆர் நாட் பால் வாங்குனா வெயிட் பண்ணி மூவ் பண்ணணுன்ற மாரிலாம் இல்ல. பால் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெய்ட்டா அட்டாக் தான். அங்க ஹோல்டு பண்ணி பொசிஷனலா ப்ளே பண்ணணும். அந்த மாரிலாம் இல்லாம, நல்ல ஒரு சூப்பரான கவுண்டர் அட்டாக் டீமாவும் இருக்காங்க. தேர் வேர் சான்சஸ் ஃபார் செல்சி டூ ஹேவ் ஸ்கோர்ட். நீ கூட அந்த குரூப்ல போட்டிருந்தல, தட் வாஸ் த மிஸ்ட் சான்ஸ். அந்த என்சோ வந்து ம். ஒரு வண்டர்ஃபுல்லான சான்ஸ். அது கொஞ்சம் செம கீழ சான்ஸ் அது. வச்சிருந்தானா, அது போயிருக்கும். பட் லைக் ஐ செட் அ செல்சியோடைய 7த் டிஃபீட் இது இன் இந்த இங்கிலீஷ் ஃபைனல்ஸ். ஃபைனல். in 7 finals. I want to talk about the refereeing decision. ஆக்சுவலி என்ன அப்டின்னா, அ அந்த அந்த பெட்ரோ மேல குடுக்குற பெனால்டி வந்து, அ அந்த ஃபவுல் வந்து ரெஃப்ரி பெனால்டியா தந்திருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வார் ஓவர்டர்ன் பண்ணியிருக்காது. ஸோ விச் டெக்னிக்கலி சேஸ் இட்ஸ் அ 50-50 டெசிஷன். கரெக்ட்டா? அதே மாரி தான் யாரல் ஹாட்டோவுடைய அந்த குச்னோ வந்து யாரல் ஹாட்டோவ ஃபவுல் பண்ணதுமே, ரெஃப்ரி ஆன் ஃபீல்ட்ல தந்திருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வார் வந்து ஓவர்டர்ன் பண்ணியிருக்காது. ஸோ தட் பெக் ஏன்னா இது நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, பெப் வந்து அவனுடைய மேட்ச்க்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் சொன்னார். நீங்க 2014லயும் 20 இதுக்கு முன்னாடி 2 ஃபைனல்ஸ்ல தோத்தீங்க. 2 ஃபைனல்ஸ்ல தோத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது, பெப் கார்டியோலா என்ன சொல்லுவான், ஆனா ஐ வில் நாட் பிளேம் த பிளேயர்ஸ். ரெஃப்ரீஸ் டிட்ன்ட் டூ தேர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பான். ஆ ஸோ ப்ராபப்ளி இதெல்லாம் வந்து ரெஃப்ரிக்கு மண்டைங்கள்ல ஏறிடுச்சா? ஏன்னா, ஆ 3 அக்கேஷன்ஸ்ல வந்து ஐ ஃபெல்ட் இட் குட் ஹவ் கான் எய்தர் வே. நான் ஏன் ஜாவோ பெட்ரோவோட இன்ஸ்டன்ஸ் இங்க கொண்டு வரேன் அப்டின்னா, அந்த குஷ்னாவோட ஃபவுல் ஆன் ஜாவோ பெட்ரோ 80த் மினிட்ல அதே மாரி கைசேடோ வில் ஃபவுல் செமென்யோ. அதே ஷோல்டர் டூ ஷோல்டர். பட் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஃபவுல் தருவாங்க. ஸோ எனிவேர் ஆன் த ஃபீல்டு பிகாஸ் நம்ம எப்படி இன்டெண்ட் பண்ணோம்னா, பெட்ரோ வந்து பால தள்ளிட்டான். ஹி இஸ் நாட் குஷ்னவ் இஸ் நாட் கோயிங் ஃபார் தி பால். குஷ்னவ் வாஸ் கமிங் இன்டு பார்ஜ் பயங்கரமா. அண்ட் அண்ட் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து ஜாவோ பெட்ரோ வந்து குஷ்னாவோட முன்னாடி இருப்பான். சோ அந்த மாரி இடத்துல அந்த மாரி ஒரு டாக்கிள் வந்து ரெக்லெஸ் டாக்கிள் எனக்கு தோணுச்சு. ஓகே. ஐ மே பி பயஸ்ட் பை செல்சி என்னுடைய ஒப்பீனியனா இருக்கலாம். பட் ஐவ் சீன் தட் பீங் கிவன். அண்ட் நம்ம இதுதான் லாஸ்ட் வீடியோலயும் சொல்ல வந்தோம். ஒரு கன்சிஸ்டன்சியே வந்து அங்க இருக்க மாட்டேங்குது. ப்ராபப்ளி ஐ டோன்ட் நோ. ஐ மே பி ராங். நீ அத இல்ல. உனக்கு எப்படி பெனால்டின்னு எனக்கு தோணுச்சா? எனக்கு ஜாப் பண்ற சான்ஸ் எனக்கு பெனால்ட்டியா தோணலடா. எதனாலனா, ஐ ஃபெல்ட் லைக் த்ரூ அவுட் அந்த ஏன்னா அந்த சான்ஸ்க்கு முன்னாடி கான்டெக்ஸ்ட் முக்கியம்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே ஜாப் பண்ற வந்து ரொம்ப ஈஸியா ஹி வாஸ் ஃபாலிங் டவுன்ன்ற மாரி எனக்கு தோணுச்சு. லைக் அதுக்கு ம்ஹ்ம். முன்னாடி 2, 3 இன்ஸ்டன்ஸ்ல. சோ ஒரு ரெஃப்ரி என்ன தோணுவான்னா, அவன் ரியல் டைம் இதுல பார்க்கும்போது, ஹி ஹாஸ் த பெர்செப்ஷன் தட் ஹி இஸ் ஃபாலிங் ஆஃப் ஈசிலின்னு சொல்ட்டு. இதுக்கு யாருக்கு ம். நடக்கும்னா, சாலாக்கு இது அடிக்கடி நடக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? சோ ம். எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து நான் ரியல் டைம் எனக்கு பார்க்கும்போது, ஓகே அவன் ஷோல்டர் தான் குடுத்தான். இவன் ஃபோர்ஸா விழுந்தான் அப்படின்ற மாரி தோணுச்சு. அத ஸ்லோ டவுன் பண்ணி ரீப்ளேல பார்க்கும்போது தான், ஓகே த சேலஞ்ச் வாஸ் நான் இன்டெண்ட் பண்ணதோட இட் வாஸ் வெரி ஹார்ஷ்ன்ற மாரி ம். எனக்கு தோணுச்சு. பட் அகைன் நம்ம சொன்னது தான் இந்த சீசன் வந்துட்டு ரெஃப்ரிங் டெசிஷன்ஸ் எஸ்பெஷலி இன் இங்கிலாந்து வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்றது? கடாமுடான்னு தான் இருக்கு. அ எல்லா இதுலயுமே ம். சரி கிராப்ளிங்ல இருந்து எல்லா விஷயத்துலயுமே இருந்துதான். பாப்பாங்க நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெப்புக்கு ஒரு சின்ன ஒரு இது குடுத்து முடிச்சிடலாம். ஆம் ஐ திங்க் எத்தன 19த் ட்ராஃபியா வித் இங்க இங்கிலாந்துல மட்டும். 1950 ஆமா. ஐ திங்க் டோட்டல் 40 ட்ராஃபிஸோ 42 ட்ராஃபிஸோ நெனைக்கிறேன். கரெக்ட்டா தெரியல. கமெண்ட்ல போடுங்க. 16 இயர்ஸ்ல. அதான் 16 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 40 ட்ராஃபிஸ் நெனைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டூ மேனேஜ் அட்லீஸ்ட் நம்ம எரால கூட சொல்லலாம். ஆல் டைம் கூட கான்வர்சேஷன் போலாம். ஸோ நம்ம எரால வந்து வில் பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். ஸோ இது கடைசி சீசன் அவன் கிளம்புறானா இருந்தா கூட ஒரு டொமஸ்டிக் டபுளோட கிளம்புறான்றது ஒரு நெறைய மேனேஜர்ஸோட ட்ரீம் தான். ஸோ பாப்போம் நெக்ஸ்ட் சீசன் பெப் குவார்டியோலா இருக்காரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ரிசல்ட் வந்து டைட்டில் ரேஸ்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும்னு நீ நினைக்கிறேன் ஆக்சுவலி? ஏன்னா இப்போ தே ஹேவ் 2 கப்ஸ் இன் தியர் பேக் ரைட் நவ். ஆனா ஆர்சனல் வந்து அப்சல்யூட்லி அவங்க வந்து இந்த இந்த டைம் வந்து அஹெடா தான் இருக்காங்க சிட்டியோட. சோ எப்படி ம். ஹெல்ப் பண்ணும்னு நீ நினைக்கிற அவங்களுக்கு? ஐ திங்க் இது என்ன பொறுத்தவரை இட்ஸ் டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆர்சனல் ஆர் கம்ப்ளீட்லி இன் தி டிரைவர் சீட்டு. அது யாராலையுமே டினை பண்ண முடியாது. அண்ட்
த வே தே வான் திஸ் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு செல்சிலாம் வேற யாராவது ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்தாலுமே ஐ திங்க் தே வுட் ஹவ் கிவன் அ டஃப் ஃபைட்ன்றது என்னுடைய கண்டிப்பா. ஹானஸ்டான ஒப்பீனியன். Honest opinion, and Manchester City had it a lot easier because Chelsea were absolutely ridiculous for the first 45 minutes and இப்போ played ஒரு okay. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப ஏன்னா லிவர்பூலும், செல்சியும் வந்துட்டு கேவலமான ஃபார்ம்ல இருக்கும் ஆக்சுவலா. வி ஆர் Mm. ட்ரவுனிங் இன் பேட் ரிசல்ட். ஒரு ஃபார்ம்ல வந்து எவர்டன் இந்த ஃபைனல் அவங்க வந்து இந்த ஒரு பிரென்ட்ஃபோர்ட், போர்ன்மவுத்தான டீம் வந்திருந்தா கூட இந்த ஃபைனல் வந்து ஆக்சுவலா வேற மாரி போயிருக்கும். ஏன்னா எக்ஸாக்ட்லி. ஆமா. உனக்கு ஒரு டீம் கிட்ட இருந்து ஒரு அட்டாக்ல இருந்து ஒண்ணுமே கிடைக்கலன்னா த்ரெட்டே உன் இல்லாத டீமுக்கு அது எவ்வளவு பெரிய லக்ஸரி மான்செஸ்டர் சிட்டி மாதிரி டீமுக்குன்றது வந்து நேத்து. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா இதே பேக் த்ரீ தான் லிவர்பூலோட விளையாண்டோம் நம்ம. நீ சொன்னல 2 டீமுமே ரொம்ப மோசமா இருக்கு, அவ்வளவு ஃபார்ம் மோசமா இருக்கு அப்படின்னா that looked like the back three was working for Chelsea. Enzo Fernandez, Caicedo, Palmer were really good versus Liverpool. பட் அதே ஃபார்முலா, அதே கேம் இங்க தூக்கி வச்சா ஒரு இன்ஃபார்ம் டீம் கிட்ட இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ தட் ஷோஸ் செல்சி இஸ் அப்சல்யூட்லி ரிடிகுலஸ்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். கரெக்டா? ஸோ தட்ஸ் வை ஐ ஃபீல் இந்த கேம் வச்சுட்டு டைட்டில் சார்ஜ் வந்து நம்ம அசஸ் பண்ண முடியாது. ஐ வுட் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் போர்ன்மத் வந்து டிஃபீட்ஸ் மேன் சிட்டி ஓவர் வீக்கெண்ட். கண்டிப்பா. ஏன்னா போர்ன்மத் இன் ஃபார்ம் தே ஹவ் நாட் லாஸ்ட் ஐ திங்க் இந்த லாஸ்ட் 10 கேம்ஸ் அண்ட் தே ஆர் 6th பொசிஷன் இருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தே வில் பி அ பிகர் த்ரெட் அண்ட் தட் வில் பி a very very இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். எனக்கு வந்து இதனால சிட்டிக்கு டைட்டில் சான்சஸ் அதிகமான்னு கேட்டா இல்ல. ஆர்சனல் ஆர் இன் வெரி கிளியர் டிரைவிங் சீட் ஆஃப்டர் லாஸ்ட் வீக். சரி, ஓகே, பார்ப்போம். அண்ட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் எஃப்ஏ கப் ஃபைனல். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இந்த வீக் ஆக்சுவலா ஃபுட்பால் நடந்து தான் இருக்கு. லிவர்பூல போட்டு பொளந்துட்டாங்க. அதை பத்தி நான் இங்க பேச விரும்பல. நாங்க முடிஞ்சா ஒரு தனி வீடியோ போடுறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் லைக் ஃபுட்பாலிங் வேர்ல்ட பத்தியே பேசுவோம். ஏன்னா ஜாபி முக்கியமா அலான்சோ, நான் அதை பத்தி ஜாபி அலான்சோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபைனலி செல்சி வந்து ஒரு 2 விஷயம் நான் நேத்து ஃபேப்ரிசியோடைய அனௌன்ஸ்மெண்ட்ல 2 விஷயம் நோட் பண்ணேன். ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலி ஒரு செல்சி ஃபேனா இருக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஜாபி அலான்சோ வில் டேக் தி பொசிஷன் ஆஃப் அ மேனேஜர் அண்ட் நாட் அ ஹெட் கோச். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைரக்ஷன் ஷிஃப்ட். ஓகே. ரெண்டாவது என்னன்னா அவனுக்கு தந்திருக்க கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் 4 இயர்ஸ் தந்திருக்காங்க. 2 இயர்ஸ் கழிச்சு தே கேன் ப்ராபப்லி எக்ஸ்டெண்ட் ஃபர்தர் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பயங்கரமான. இது எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது உங்க லிவர்பூலோடைய டேவ் ஃபாலோஸ். ஏன்னா டேவ் ஃபாலோஸ் வந்து இந்த லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல தான் டேவ் ஃபாலோஸ் லிவர்பூல்ல இருந்து ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டரை கொண்டு வந்தோம். அப்பேரண்ட்லி ஃப்ரம் வாட் ரிப்போர்ட்ஸ் ஆர் சேயிங் டேவ் ஃபாலோஸ் இஸ் ஹேவிங் அ லார்ஜர் இன்ஃப்ளூயன்ஸ் வித் தி ஓனர்ஸ் தேன் தீஸ் டூ ஃபக்கர்ஸ். இந்த 2 பால் வென்ஸ்டான்லியும் இந்த நாயங்களுக்கும் தாண்டி டேவ் ஃபாலோக்கு ஒரு லார்ஜர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது. இன்ஃபேக்ட் ஹி வாஸ் தி க்ரூஷியல் ரோல் இன் லேண்டிங் ஜாபி அலான்சோ. இதுக்கு மேல எனக்கு இன்னும் பெரிய பயம் என்னன்னா, நீங்க அன்னைக்கு காலையில தோத்துது. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்க கடைசி நேரத்துல நீங்க மனசு மாறி ஸ்லாட்ட சாக் பண்ணிட்டு டக்குன்னு ஜாபி அலான்சோக்கு தூண்டில் போட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே பயத்துல தான் நான் இருந்தேன். நி- நி- பட் என்ன பண்றேன்னா, நான் வந்து வட சென்னை மோட்ல இருந்தேன். நான் கும்பிட்டா வந்துருவா மாமா, அந்த மாதிரி தான்டா இருந்தேன் நானு. ஆனா ஆனா ஓகே, பாப் கான்ட்ராரி டு பாப்புலர் லிவர்பூல் ஃபேன்ஸ் பிலீஃப், ஜாபி அலன்சோவோட ஸ்டைலும் ஸ்லாட்டோட ஸ்டைலும் இட்ஸ் லிட்டரலி ரொம்ப சிமிலர். அது வந்து ஏன் ஃபேன்ஸ் புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னு தெரியல. நம்ம திருப்பி எடுத்துட்டு வந்து வேற ஒருத்தரை வச்சு சேம் பாயசத்தை கிண்டி இருப்போம். நம்மளுக்கு பிரச்சனை தான் வந்திருக்கும். ஐ எம் கிளாட் தட் ஜாபி சோஸ் செல்சி. ஆனா எனக்கு இப்போ இந்த லிவர்பூலோட இருக்க அந்த கனெக்ட் வந்து இப்போ லைட்டா பிரேக் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து லைட்டா எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா லைக் அப்படி எப்படி கனெக்ட் டிஸ்கஸ், நீங்க இங்கிலாந்து போவே இல்லையே. இல்ல. நீங்க கண்டிப்பா, ஆஃபர் கண்டிப்பா, பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா. வந்திருப்பான். நாங்க ஜாப் ஆஃபரே பண்ணல. பட் ஃபேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஏன்னா ஃபேன்ஸுக்கு வந்து ஜாபி அலன்ஸ் வந்து ஒரு ஜெரார்ட் மாரியான ஒரு டார்லிங்கான பிளேயர் அவங்களுக்கு. ஏன்னா லெவர்கூசன் எங்கள விசிட் பண்ணும்போது கூட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிட்டான். பிட்ச்ல ஓவர் அக்ரஷன், செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இட் வில் சேஞ்ச் வென் ஹி மேனேஜஸ் ம். செல்சி. அத பார்க்க எங்களுக்கு லைட்டா கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். அண்ட் ஜாபி அலோன்சோக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சரா. ஏன்னா ஆமா. ரியல் மேட்ரிட் போனோம்னா மேனேஜர் வந்து போட்டு தள்ளுருவாங்க, குக் பண்ணிருவாங்க. இஃப் யூ நாட் இதுனா செல்சி வந்து அதே தான், ஆனா டிஃபரெண்ட் மீட்டர்ல. ஓகேவா? சோ இப்போ நீ மேனேஜர்னு சொல்றல, ஐ வாண்ட் டு சி ஆஃப்டர் சீசன் போனதுக்கு அப்புறம் நீ ஸ்டார்டிங் லைன் அப்ல எஸ்தோவா வில்லியம்ஸ் ஆடிதான் ஆகணும், அவனுக்கு நான் 50 பில்லியன் வேல்யூ ஏத்த போறேன்னு சொல்ற ஒரு கான்வர்சேஷன் வருமா வரலையா? ஜான் விண்டோலயும் இந்த விண்டோலயும் அவன் சொல்ற பிளேயர்ஸ் நீங்க வாங்குறீங்களா இல்லையான்றது வி ஷுட்
சிட் பேக் அண்ட் அப்சர்வ். இவங்க அப்படியே பண்ணாம ஏதோ உங்களுக்காக ஸ்டாட்பர்கில் இருந்து 89 ரேட்டட் 19 இயர் ஓல்ட் சிபின்னு ஒருத்தர கூட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் தான். ஆமா, ஆனா ஒரு ஷைனிங் லைட் உங்களுக்கு என்னன்னா, லெவர்குசன்ல அந்த மாரி அன்னோன் பிளேயர்ஸ வச்சு தான் சாபி அலோன்சோ டீம ஃபார்ம் பண்ணலாம். சோ ஆமா. என்னடா இவ்ளோ பாசிட்டிவ்ஸா இருக்கு. நான் எப்படியாவது நெகட்டிவா இல்ல, ஆரம்பிக்கலாம். இல்ல. நான் நான் உண்மையாவே சொல்றேன். நெக்ஸ்ட் சீசனுடைய செல்சியோட கோல் என்ன அப்டின்னா, நீங்க யூரோப்லலாம் உகாலி. இருக்க மாட்டீங்கடா. 1 கேம் யூரோப்ல சீசன்டா இருக்க உங்களுக்கு. மாட்டோம். சீரியஸா செல்சியோட கோல் என்னவா இருக்கும்னா, 1 வருஷத்துக்கு கோச்ச சாக் பண்ணாம, அவங்கள 1 வருஷத்துக்கு ஆட விடணும். சி இப்ப ஜாபி அலோன்சோ மாரி ஒரு ப்ரூவனான ஒரு கோச் வராங்கன்னு வச்சுக்கோயேன், ஃபேன்ஸ் கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க. டூ கிவ் ஹிம் தட் டைம் டூ பில்ட் தட் டீம். ஏன்னா, அவன் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கான். த இன்னொரு ப்ராப்ளமே சாரிடா. என்ன? இன்னொரு மேட்டர் என்னன்னா, பிளேயர்ஸ் வில் ரெஸ்பெக்ட் ஜாபி அலோன்சோ. ஆமா. ரியல் எக்ஸாக்ட்லி. லோஷனர் எவனாவது ரெஸ்பெக்ட் பண்ணானா, ஜாபி அலோன்சோ வில் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். ஏன்னா, ஆமா. ரியல் மேட்ரிட் விட்டுரு. அங்க இருக்கவனுங்க வேற கேட்டகரி. அவங்களுக்கு அடுத்து வருவாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ ம். அவங்க வேற கேட்டகரி. பட் செல்சி பிளேயர்ஸ் வில் டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் ஜாபி அலோன்சோ. அவன் ஒரு கிளியர் பிளானோட கண்டிப்பா வந்தானா. ஆமா. எக்ஸாக்ட்லி. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, எல்லா அக்ராஸ் ஆல் செல்சி ரிப்போர்ட்டர்ஸ், இன்சைடர் ரிப்போர்ட்ஸ் என்ன அப்டின்னா, "ஜாபி வில் ஹேவ் அ சே இன் தி டிரான்ஸ்ஃபர்ஸ்" அப்டின்னு சொல்லிட்டு அக்ரி நைஸ். பண்ணதுனால தான் அவனுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனே தந்தாங்கன்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அது உண்மையாகும்படி, தென் ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர்‌க்கு ஒரு டாப் 4 அண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எஃப்ஏ ஆர் கார்லிங் கப் சாரி ஒரு கரபாவோ கப் அந்த மாரி ஒரு ஒரு ரன் தட் வில் பி எ வெரி வெரி டீசென்ட்டான எக்ஸ்பெக்டேஷன். யூரோப் இல்லாதது எனக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா தோணுது. ஏன்னா, திஸ் டீம் வென் கோச்டு ப்ராப்பர்லி இஸ் அ வெரி வெரி குட் டீம். ஏன்னா, அது நம்ம என்சோ மரஸ்கா அடியில பார்த்தோம். அண்ட் அண்ட் வென் பெர்சனாலிட்டி லைக் ஜாபி அலோன்சோ கம்ஸ் இன் அப்படின்னும்போது கண்டிப்பா பிளேயர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பார்ப்போம். பட் நத்திங் இந்த சர்க்கஸ்ல வந்து நத்திங் இஸ் கிவன்ற மாரி தான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டூ ஓவர் கமிட் அண்ட் ஒரு ஹோப்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாரி இருக்கு. அதான் லைக் என்ன என்ன தெரியுமா? லைக் இப்போ அலோன்சோக்கு வந்து என்ன மாரியான பிரச்சனைகள அவன் வந்து டக்குனு இப்போ உள்ள நுழைஞ்சோனே ஃபேஸ் பண்ணுவான்னு எனக்கு தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்க அந்த ஸ்குவாட்ல இருக்க தேவையில்லாதவங்கலாம் கெளப்பணும். சொல்லும்போதே என் மண்டையில வர்றது யாருன்னா, பாடியஷெல்லி தான். ஓகேவா? இந்த பாடியஷெல்லி, அப்புறம் நீங்க லோன்ல அனுப்புனவங்க, அதுல அவன் யார் யாருக்கு தேவையில்லன்னு சார்ட் அவுட் பண்ணி அனுப்பிச்சுட்டு ஒரு 15 அந்த கிராப்ல இருந்து ஒரு 15 பிளேயர்ஸ் கார்னாச்சோ இருக்கானோ இல்லையோ, அது ஒரு 15 செலக்ட் பண்ணி அவங்கள வச்சு அவன் கோச் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோயேன், ஐ திங்க் செல்சி வில் டூ குட்ன்ற மாரி தான் லைக் ஒரு ஃபீலிங் இருக்கு. பார்ப்போம்டா. ஏன்னா இப்ப ஒருத்தன் ஒரு செம மீம் ஒண்ணு போட்டிருந்தான். நம்ப மிட் 2000ஸ்ல பார்த்துட்டு இருந்த மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாம் இப்ப மேனேஜ் பண்றாங்க. கேரிக், ஆர்டெட்டா, ம். அலோன்சோ ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இட்ஸ் கேரிக் நைஸ் போட்டு டூ ஆக்சுவலி கேரிக்குக்கும் ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் தந்திருக்காங்க. படிச்சேன். ஸோ நம்ப இட்ஸ் வந்து இது வந்து "ஓலே சர்த் வீல் மொமெண்ட்ரா" அப்படின்ற மாரி வந்துட்டு சொன்னோம். பட் கேரிக் ஹஸ் டன் அ டீசென்ட் ஜாப் சோ ஃபார் ஆக்சுவலா. அவங்க ஏன்னா அமோரிம் விட்டு போன யுனைட்டட் பயங்கர பரிதாபமா இருந்துச்சுடா. லைக் ரெக்கவரி பார்த்தே இல்லன்ற மாரி இருந்தானே, இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு மேல முடிச்சிருவானுங்க போல இருக்கு. கண்டிப்பா. அதான். சோ அதுவே ஒரு செம்ம டர்ன் அரவுண்ட் தான். இப்ப இந்த ட்ரான்ஸ்ஃபர்ல இஃப் தே ஆர் கிவிங் ஹிம் லைக் கொஞ்சம் அந்த மிட்ஃபீல்ட்லயும், டிஃபென்ஸ்லயும் லைட்டா ஒரு பேக்கப் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், யுனைட்டட் மைட் டூ வெல். அப்புறம் வேற என்ன நடந்துச்சு பிரீமியர் லீக்ல? எனிதிங் இன்ட்ரஸ்டிங்? கேரிக் பத்தி எனக்கு ஒரே ஒரு ம். விஷயம் என்னன்னா வந்து, எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பாவே ஒரு டவுட்ஸ் இருந்தது. ஏன்னா, கேரிக் வந்து ஒரு இன்டரிம் மேனேஜரா வந்து ஓகே நல்லா பண்றாரு. பட் ஃபுல் டைமர் வந்து எப்படி இருக்குன்ட்டுன்னு. பட் ஒன் திங் விச் ஐ ரியலி என்ஜாய் ரீசென்ட் டேஸ்ல ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸா ஐ ரியலி லைக் வாட்சிங் யுனைட்டட் கேம். ஏன்னா, அது வந்து ஒரு பழைய ஒரு ஃபுட்பால் கொண்டு வந்த மாரி இருக்குது. வெரி வெரி ஒரு நல்ல அட்டாக்கிங் இன்டென்ட் இருக்குது. ஃப்ரண்ட் அதே மாரி ஃபுட்டடா டிஃபென்ஸ் ஆடுறானுங்க. ஆமா ஃப்ரண்ட் ஃபுட்டடா விளையாடுறாங்க. அதுக்கேத்த பிளேயர்ஸும் யுனைட்டடுக்கு இருக்காங்க. Luckily, they have made one of the best decisions in signing Cunha, Mbeumo and pair him with Bruno Fernandes. அது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டெசிஷன். இப்ப அதே மாரி இஃப் தே ஆர் ஸ்பாட் ஆன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் செலக்டிங் தேர் மிட்ஃபீல்ட் அண்ட் ஒரு நல்ல ஒரு 2 ஒரு டிஃபென்ஸ் செட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா தே ஆர் டீம் டு பி ரெக்கன்ட் நெக்ஸ்ட் இயரா தான் இருக்கும். ஏன்னா, ஜஸ்ட் லுக்கிங் அட் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சின்ஸ் கேரிக் டுக் ஓவர் நோ டீம் ஹஸ் ஒன் மோர் தேன் மான்செஸ்டர் யுனைடெட். நம்ம என்னதான் மிட் வீக் கேம்ஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னாலுமே, ஐ திங்க் ஃப்ரம் வேர் தே வேர் லாஸ்ட் இயர், ஃப்ரம் வேர் தே ஆர் ரைட் நவ், அது வந்து ஒரு 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 டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஐ திங்க் ஐ ரியலி வாண்ட் கேரிக் டு ஆல்சோ சக்சீட். ஏன்னா அந்த மாதிரி இப்போ லூயிஸ் என்ரிகே, இப்போ அதன் வழியில் வர அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் வந்து ஃபுட்பால் இனிமேல் மாறப்போகுதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச இந்த பெப்போட டாமினன்ஸ் அதெல்லாம் இனிமேல் that lived for a very good 10 years. I think the next style of football வந்து because for me football should be entertaining.
கோல்ஸ் கண்டிப்பா நெறையா இருக்கும். இந்த சீசன் எனக்கு உண்மையாவே வந்து ஐ டிட் நாட் என்ஜாய் வாட்சிங் ஃபுட்பால். ஏன்னா நெறைய கோல்ஸ் குறைஞ்சிருச்சு. நெறைய ஒரு மாரி பொசஷனல் பிளே ஆயிடுச்சு. லோ ஸோ பிளாக்ஸும் நெறைய இருந்துச்சுடா அந்த சீசன் லோ கம்பேர்ட் டூ பிளாக்ஸும் நெறைய இருந்துச்சு. ஆமா. ஸோ ஐ திங்க் த ஓல்டன் டேஸ் வேர் ஃபுட்பால் இஸ் பியூர்லி என்டர்டெய்னிங். இது நான் வந்து எந்த விதத்திலயும் வந்து ஆர்சனல பத்தி நான் எதுவுமே சொல்லலப்பா. நான் அது வெறும் ரொம்ப ஜென்ரலா இல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அவங்களையும் லைக் எக்ஸாக்ட்லி. டச் பண்ணிடலாம். அவங்களுக்கும் வந்து நெறைய பிக் கேம்ஸ் வந்துட்டு இருக்கு. தே ஹேவ் டூ குளோஸ் அவுட் தி சீசன் வெல். அண்ட் நீ சொன்ன மாரி அவங்க டிரைவர் சீட்ல இருக்காங்க டூ வின் தி லீக். லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம். ரொம்ப நல்லா தான் ஆடுனாங்க ஆமா. அவங்க. ஐ திங்க். ஸோ பிளஸ் தே ஷுட் பி பிரிப்பேரிங் ஃபார் தி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஆஸ் வெல். நம்ப என்னதான் வந்து இப்ப எதிர்க்க இருக்கிறது PSG அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த 90 மினிட்ஸ்ல லைக் என்ன வேணா நடக்கலாம். என்ன வேணாலும் 90 நடக்கலாம். மினிட்ஸ்ல சீரியஸா என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா லைக் நம்ப பயன் கிட்ட பார்த்தோம். PSG வேர் நாட் தட் அவ்ளோ வல்னரபிளா இல்லாமலாம் இல்ல. செகண்ட் லெக்ல தே குளோஸ்ட் ஷாப். பட் ஸ்டில் ம். அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்கும்போது தேர் இஸ் எ லிட்டில் வல்னரபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கு. அத அவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஆர்சனல் ஹேவ் அ பிக் கப்புள் ஆஃப் சீட்ஸ். எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு மிட் 2000ஸ்ல இருந்து ஃபேனா இருந்தேன்னு வச்சுக்கோயேன். உன்னோட 20 வருஷம் வாழ்க்கை ஆர்சனல் ஃபேனா இருக்க உன்னோட வாழ்க்கையில இந்த ஒரு கடைசி இந்த 2 மாசம் வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி குரூஷியல். பார்ப்போம் லைக் எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேசிட்டோம். பட் நாங்க நாங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது ஒரு மேட்டர முக்கியமா வந்து பேசணும்னு நெனச்சோம். என்னன்னா, மெட்ரிட் ஃபுட்பால் விளையாடிக் பந்தாவர்கள். கொண்டிருக்கும் ஃபுட்பால் மட்டும் விளையாட நினைக்கும் இடத்துல வந்து WWE மாரி வந்துட்டு சேர் ஷாட்டு, ஸ்லாப்பிங்கு, சேர் அதெல்லாம் வந்து டேபிள்ஸ் மேட்ச்லாம் நடந்துகிட்டு இருக்கு மட்ரிட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. இதுல என்ன சிரிப்புனா இந்த கேஎஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு ஜோசே மரினோ வேற மேல ஏறி தூவ போறாங்கன்னு வேற படிச்சோம். ஜாபி அலோன்சோ கிளம்பும்போது, தேர் வாஸ் என்ன நடந்திருக்குன்னா, கண்டிப்பா வந்து 2 ஃபிராக்மென்ட்டா அவனுங்க பிரிஞ்சுட்டு இருக்கானுங்கடா. அது ரொம்ப கிளியரா தெரியுது. ஜாபி அலோன்சோ ம். கிளம்பும்போதே 2 ஃபிராக்மென்ட்டா பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி எம்பாப்பே நெறைய இன்டர்வியூல சொல்ட்டான். அவன் வந்து டீம் ஜாபி அலோன்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ம். சைடுல இருக்கும் நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, வினி, பெல்லிங்கமு, வால்வர்டே இவங்கலாம் இந்த சைடு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு சப்ளாட் யாருன்னா, கரேரஸும், ரூடிகரும். அது ஒரு சப்ளாட் அங்க ஒண்ணு. மாறி அடிச்சிட்டு இருக்கானுங்க. சரிடா கிரவுண்ட்ல தான் அடிச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து எலக்ஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஃபியோரன்டினோ பெரேஸ வந்து அந்த ஒரு பேனர் மாரி வச்சிருக்காங்க. பெரேஸ் கோன்னு சொல்லிட்டு. அத அங்கேயே அடிச்சு அந்த பேனர்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க. இது நடுவுல பெரேஸ் தாத்தா வேற வந்துட்டு, புயலுடன் மோது என்னுடன் மோதாதே இவ்ளோ டிராஃபி வாங்கி குடுத்துருக்கேன்டான்னு சொல்லிட்டு அவரு வேற ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காரு. ஸோ ஒரு என்னது கொழுந்து எரிஞ்சு கொண்டுட்டு இருக்க ஒரு இடம் மாரி தான் ரியல் மேட்ரிட் இருக்கு. நீ எப்படி பார்க்குற? டூ யூ திங்க் ஜோசே மோரினியோ கேன் ஃபிக்ஸ்? ஏன்னா அவங்க ஏன்னா நான் என்ன படிச்சேன்னா, அவன் நெறைய டிஃபென்சிவ் சைனிங்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்ற மாரி நான் ம். படிச்சேன். டூ யூ திங்க் ஜோசே கேன் டர்ன் அரவுண்ட் திஸ் டைம் ஆல்சோ? லாஸ்ட் டைம் பண்ண மாரி. எனக்கு வந்து இஃப் அவங்க அவங்க வச்சிருந்த ஷார்ட் லிஸ்டிங்ல நம்ம சும்மா பார்த்தது வந்து கிளாப்ப பத்தி பார்த்தோம். ஐ தாட் கிளாப் வுட் ஹவ் பீன் ஈவன் எ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் திஸ் ரியல் மேட்ரிட். ஹி வில் ஆ நெவர் கோ தேர். ஆனா ஆமா. போயிருந்தா கிளாக் வுட் ஹவ் பீன் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட். ஏன்னா ஒரே ஒரு வந்து வார்த்தையில வந்து அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஆமா. ஆனந்தம் மாரி மாத்திருப்பான் அந்த ஆளு அந்த மனுஷன். மாத்திருப்பான். அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இஃப் சம்ஒன் கேன் டூ இட்னா, ஃபார் மீ இட்ஸ் ஜோசே மோரினியோ. பெர்சனலி ஏன்னா, ஜோசே மோரினியோ comes with a lot of credibility. Credibility not only by winning trophies, by building team. அவன் போன எல்லா இடத்துலயுமே அவன் தான் பாஸ். நான் சொல்றது தான். ஆனா எனக்கு என்ன ஒரே பயம் அப்டின்னா, ஃப்ளாரன்டினோ பெரஸ் மட்டும் ஜோசே மோரினியோவ பேக் பண்ணல அப்டின்னா, அகைன் திஸ் ப்ராப்ளம் வில் ஸ்டார்ட். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இட்ஸ் நாட் அ மேனேஜர் ப்ராப்ளம். இட் இஸ் பேசிக்கலி பிளேயருக்கு உள்ள இருக்கிற ப்ராப்ளம் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் மேனேஜ்மென்ட் கிவ்ஸ் ஃபார் எம்பாப்பே. வெரி வெரி கிளியர். எம்பாப்பே இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர். ஈவன் இந்த ஃபைட் வந்து இப்ப எம்பாப்பேக்கும் வினிஷியஸ் ஒரு நம்ம பேசுறோம். ஒரு ஃபிராக்மென்ட்டா நம்ம பேசல. ரிப்போர்ட்ஸே சொல்லுது. ஃபெப்ரிஷியோல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. 2 செக்மென்ட்டா இருக்காங்க. டீம் எம்பாப்பே, டீம் வினி அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இதுலயுமே எம்பாப்பே வந்து சாரிடா. எம்பாப்பே பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எனக்கு பயம் அ, இல்ல. நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆ, பேசுவேன். அவனுங்க பேசுறான்றது என்னன்றதே நான் படிச்சு தான் தெரிஞ்சுக்குவேன். ஆமா. நீங்களும் வந்து பேசுங்கன்ற மாரி அவன் சண்டைக்கே கூப்பிடுறான் அவன். இந்த வாரம் வந்து எம்பாப்பே ஹஸ் கான் அவுட் அண்ட் செட் ஆர்போலோவா டோல்ட் ஐ அம் தி 4த் ஸ்ட்ரைக்கர் இன் ரியல் மேட்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்போலோவா வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலன்னு சொன்னது எம்பாப்பே கிட்ட கேட்டா, நான் வந்து ஆர்போலோவா இன்டர்வியூலாம் பார்க்க மாட்டேன். பிரெஞ்ச் டிவி. ஸோ ஒரு பிளேயர் வந்து இவ்ளோ ஓப்பனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மான்செஸ்டர் யுனைட்டட்ல பாக்பா ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இன்டர்வியூ தந்ததுக்கு போட்டு பொளந்து கட்டுனாங்க பாக்பாவ. கரெக்ட்டா? இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயர் பவர் வந்து ரியல் மேட்ரிட்ல வந்து அன்லெஸ் தே ஹேவ் கம்ப்ளீட் பேக்கிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு தைரியமா எம்பாப்பேயால பேச முடியாது. நான் ஏன் இதை எப்படி நான் லிங்க் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு அப்படியே ஒரு 3 டேஸ் லேட்டர் தாத்தா பெரஸ் வந்து எம்பாப்பே வந்து இஸ் தி பெஸ்ட் பிளேயர், இஸ் தி ஒன் ஹூ ஸ்கோர்ஸ் த கோல் அண்ட் ஹி டஸ் தி ரோல் ஆஃப் அ ஸ்ட்ரைக்கர்னு சொல்லிட்டு ஓப்பனா எம்பாப்பேவை பேக் பண்றான்.
கரெக்ட்டா? சோ சோ தேர் இஸ் பயங்கரமான பிளேயருக்கும், அந்த பெரஸ்க்கும் இருக்கிற ஒரு பவர் பேக்கிங் இருக்குது. இதுக்கு நடுவுல நீ யார கூட்டு வந்தாலும், இஃப் தே வாண்ட் பிரிங் அபவுட் அ சேஞ்ச் இது வந்து ஒரு கல்ச்சரல் ஷிஃப்ட் ரியல் மேட்ரிட்ல. ஏன்னா நீ நெனச்சு பாரேன் 2 வருஷமா மேட்ரிட் மாரி ஒரு கிளப்புக்கு எனி அதர் கிளப் இஸ் ஃபைன். மேட்ரிட் மாரி ஒரு கிளப்புக்கு 2 இயர்ஸ் வித்தவுட் ஈவன் வின்னிங் அ ட்ராஃபி அப்படின்றது, இட் இஸ் நாட் சம்திங் விச் தே கேன் திங்க் ஆஃப். நம்ம ஓவரா மேட்ரிட்க்கு ஹைப் தரோம்லாம் இல்ல. இது ஒரு உண்மையான ஒரு ஃபேக்ட். இது ஃபேக்ட் இது. இது ஒரு ஃபேக்ட். தட்ஸ் வாட் தே டிமாண்ட். ஏன்னா, அவங்க ராஸ்டர்ல இருக்கிற பிளேயர்ஸ் அந்த மாரி. உலகத்துல இருக்க எல்லா பெஸ்ட் பிளேயரையும் அசெம்பிள் பண்ண டீம் மாரி தான் அது. ஓகேயா? சோ, இந்த 2 மேட்ச்லயுமே 2 சீசனா அவங்க வின் பண்ணாததுக்கு மேஜரான காரணம் என்ன அப்டின்னா, இட்ஸ் நாட் பிக்காஸ் தே ஹேட் அன் அமேசிங் கோச் அண்ட் தே லாஸ்ட் பயங்கரமா ஃபைட் பண்ணி தோத்தாங்கன்லாம் இல்ல. எல்லாமே பார்சிலோனாவோடய ஐ டோன்ட் ரிமெம்பர் த லாஸ்ட் டைம் இந்த சீசன்ல ஒரே வாட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க பார்சிலோனாவ. இந்த லாஸ்ட் 2 சீசன்ஸ் எடுத்து பார்த்தா பார்சிலோனா ஹஸ் பீன் டாமினேட்டிங். டாக்டிக்கலாவும் சரி, பிளேயர் வைஸும் ஸ்கோர் லைன்ஸ்லாம் ரொம்ப எம்பாரசிங்கான ஸ்கோர் லைன். இப்ப இந்த மேட்சுமே இந்த டைட்டில் வின்னிங் மேட்ச்லயுமே 2-0 மேட்ச் 2-0 டவுன் ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துல 2 கோல் அடிச்சுட்டானுங்க. ரியல் மேட்ரிட் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. சோ தேர் நீட்ஸ் டூ பி எ கல்ச்சரல் சேஞ்ச் இன் த டீம். அது வந்து உனக்கு வந்து ஜோசே மோரினியோ மாரி ஒரு கேரக்டர் உள்ள வந்தால் மட்டும் தான் முடியும். பட் டாடா பெரஸ் ஹேஸ் டு பேக் ஜோசே மரினியோ. தே ஹேவ் டு செண்ட் அவுட் பிளேயர்ஸ். இட்ஸ் வெரி கிளியர். வினிசியஸும் சரி, எம்பாப்பே தே கேனாட் பிளே டுகெதர் அப்படின்றது வந்து இதுக்கு மேல அப்பட்டமா தெரியும் அப்படின்னா தெரியாது. இன் சோ மேட்ச் தே ஹேவ் ஃபுட் டு இன் மேட்ச் ஃபுட்டேஜஸே காட்டுறாங்கடா. வேர் பெல்லிங்ஹாம் இஸ் வாண்டடா வந்து எம்பாப்பேயோட ரன்ன கண்டுக்காம ஹி இஸ் நாட் பாசிங். ம். இதெல்லாம் வந்து மொரினோ வந்தான்னு வச்சுக்கயேன், பெல்ட் எடுத்து பொளந்துருவான். இந்த மாரிலாம் அவனுங்க மேட்ச்ல பண்ணிட்டு இருந்தான்னா, ஆமா, பிளஸ் அவன் பெஞ்ச் பண்ண வந்து யோசிக்கவே மாட்டான். பிளஸ் மொரினோ நோஸ் ஹவ் டு ஹேண்டில் பிக் ஈகோஸ். எக்ஸாம்பிள் ஆமா. ஜிலாட்டானே எடுத்துக்கோயேன். பெப்புக்கும் ம். ஜிலாட்டானுக்கும் செட்டே ஆகல. ஜிலாட்டான் சொல்றான், மொரினோ மீட் பண்ண 1 வீக்ல ஐ நோ தட் ஐ டை ஃபார் ஹிம்ன்ற லெவலுக்கு வந்து மொரினோ ம். வந்து ஜிலாட்டானே இது பண்ணியிருக்கான். பிளஸ் மொரினோ ஹேண்டில் பண்ணாத பிக் ஈகோஸே வந்து ஈகோஸே கேம்ல இல்ல. இல்ல ம். ஆக்சுவலி. சோ எனக்கு ரொனால்டோ ரொனால்டோ எடுத்துக்கோ. இப்ப எனக்கு தெரிஞ்சு நீ போன உடனே மொரினோ வில் ஈசிலி பேக் எம்பாப்பே. ஹில் பெட் ஆன் ஆமா. எம்பாப்பே டு பி த மெயின் ஸ்டார் ஆஃப் தி மேட்ச். அதுக்கப்புறம் ஹில் பிரிங் இன் பிளேயர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ப்ராப்ளம் ம். பேசி கீசி சார்ட் பண்ணுவான்னு தோணுது. பட் பாப்போம். ஏன்னா ஹான்சி ஃபிளிக் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒரு பார்ஸலோனா டீம் செட் பண்ணிட்டான். செட் பண்ணிட்டான். இப்போ லெவன்டாஸ்கி கிளம்புறதுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு ஸ்ட்ரைக்கர வாங்கி போட்டு கொஞ்சம் டிஃபென்ஸ பில்ட் பண்ணாங்கன்னா, பார்சிலோனா வில் கோ அ லாங் வே. அகைன் அவங்க ம். வந்துட்டு போவாங்க. ஆம் பாப்போம்டா. ஏன்னா ரியல் மேட்ரிட்ல இந்த மாரி சண்டை நடக்கிறது பார்க்கறதுக்கு லைட்டா ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா டீமும் அவனுங்களால வந்து அடி வாங்கியிருக்கானுங்க, பாதிக்கப்பட்டிருக்கானுங்க. ஆமா. பாப்போம். இப்போ பட் அதான் ஆனா நீ சொன்ன பாயிண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஜோசே மரினியோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு கல்ச்சர் செட் பண்ணிருவான்னு தெரியும். பட் இப்போ வந்து ரியல் மேட்ரிடோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபௌட் செட்டிங் தி கல்ச்சர், இட்ஸ் ஆல்சோ அபௌட் வின்னிங் ட்ராஃபிஸ். சோ அது வந்து பார்சிலோனாக்கு அகைன்ஸ்டா திருப்பி எப்படி பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா பார்சிலோனா நீ பார்த்தனா நெக்ஸ்ட் இயர் இஃப் தே சைன் ஒரு ஒரு சாலிடான ஒரு அட்டாக்கர் லெவன்டாஸ்கி போறாரு. அங்க ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ரைக்கர், ஒரு ப்ராப்பர் சென்டர் பேக் மட்டும் இவனுங்க சைன் பண்ணாங்க அப்படின்னா, ஐ திங்க் வி வில் கெட் தட் PSG வெர்சஸ் பார்சிலோனா ஃபைனல்ஸ் இன் சாம்பியன்ஸ் லீக்ன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, தீஸ் 2 டீம்ஸ் ஆர் ரெடிகுலஸ்லி குட். பட் இந்த டீம்க்கு அகைன்ஸ்டா எப்படி ரியல் மேட்ரிட் வந்து புஷ் பண்ண போகுதுன்றது தான் இன்னும் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா எனக்கு மொரினியோ வரது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா, சீரியஸா. சி ஃபார் மீ என்னுடைய டாப் 3 கோச்சஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு எப்பயுமே மொரினியோ தான். ஃபார் வாட் ஹி டிட் டூ மை கிளப் செல்சி. அவர் ஹி நீட்ஸ் டு பி இன் தட் பிக் கிளப் ஸ்பேஸ். அப்பதான் வந்து ஃபுட்பால் வில் ஹீல் இட்செல்ஃப் அப்படின்ற மாரி நேத்து தான் வந்து நான் வந்து இந்த எஃப்ஏ கப் முன்னாடி நான் அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து மொரினியோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து அவங்க கேட்பாங்க, அந்த ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு சொல்லுவான். ம், ம், ம். அது எல்லாருக்குமே தெரியும். அவன் ஃபைனலி வந்து லீக் வின் பண்ணிட்டு அவன வந்து திருப்பியும் கேட்பாங்க, ஆர் யூ த ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்ப சொல்லுவான், நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் டெல்லிங் தட். I came in as a Europe champion, so my ego is high. So I said I am the special one. Now I am a Premiership champion. My ego is even higher ஈவன் அப்படின்னு ஐயா. சொல்லிட்டு அவன் ஒரு சொல்லுவான். அண்ட் ஆல்சோ ஜோ கோல் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான். அதாவது மொரினியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இந்த 2000 ஃபர்ஸ்ட் டைம் செல்சி சாம்பியன்ஸ் லீக் பிரீமியர் லீக் வின் பண்ண மீட்டிங்ல he set a date as to when Chelsea is going to lift the title அப்படின்னு சொல்லிட்டு. So that is the amount of caliber and அந்த மண்டை. Of course, he has gone down for some time, but I am happy that he is back. பார்ப்போம். இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். பாப்போம். ஏன்னா அவனோட பென்ஃபிகா வந்துட்டு ஐ திங்க் தே ஹவ் நாட் 0 லாஸ்ட். லாஸஸ்ல வந்துட்டு முடிச்சிருக்காங்க. பட் ஆனா யூரோப்பா லீக் ஆடப் போறாங்கன்னு சொல்லி ஆ, பார்த்தேன்.
ரோமாக்கு போயும் ஹி பாட் தெம் டு யூரோப். அதுக்கு முன்னாடி அந்த கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ண வச்சான் ரோமால. ஸோ ஐ திங்க் ஃபார் தெம் ஸ்லாட்டோட டீமுக்கு அகைன்ஸ்டா தான் அவனுங்க ஜெயிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த ஃபைனல் ஜெயிப்பானுங்க. ஆமா ஆக்சுவலி நினைக்கிறேன். அந்த ஆமா ஃபைனல் டீம் கிட்ட தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆமா. பார்ப்போம். எக்ஸைட்டிங் டைம்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். ஓகே. இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ ஒன்லி கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வேர்ல்டு கப்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3K சப்ஸ்கிரைபர்ஸோட வேர்ல்டு கப்குள்ள போலான்னு நாங்க வந்து ஒரு எய்ம் வச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்புங்க. அண்ட் சேனலாவே நாங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. we take your feedbacks very seriously. And thank you for watching. தேங்க் யூ.